சிவாய நமஹா. அடியாருக்கு அடியான் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் மிதுன ராசியாகிய உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தர்றதுக்காக வந்திருக்காங்க. என்ன பலன் பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம் அது வருதுங்க. அதனுடைய பலன் மிதுன ராசியாகிய உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்ப்போம். மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் ரொம்ப முக்கியமான காரகர். அவர் அஷ்டமாதிபதி, ஆயுள் ஸ்தானத்திற்கு உடையவர். அதுக்கு மட்டும் இல்லை, 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பித்ருஸ்தானம்னு பேர், அதற்கும் உடையவர். உங்களுடைய தந்தையாரை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவான். சரி, இந்த மிதுன ராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ அந்த வக்கர பயிற்சி எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னாங்க, ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026, சரியாக சொல்லப்போனால் தமிழில் தமிழ் மாதம் ஆனி மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 2026 வரை, தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, கார்த்திகை சோமவாரம் கரெக்டாக முடிகிற நாள், அது வரையில் அந்த சனி பகவானுடைய வக்கர காலம் போகுது. மிதுன ராசிக்கு இந்த வக்கர காலத்தில் என்ன நன்மை அப்படிங்கிறத, என்ன விதமான விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத பார்த்து நல்லா பாருங்கள். இதில் சரியாக 4.5 மாத காலம், 4.5 மாதம் 15 நாள் போகுது. இந்த 4.5 மாத காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு ரொம்ப நன்மைகள் கிடைக்கிறது. இருந்தாலும் கூட தொழிலிலே கொஞ்சம் சுணக்கங்களும் ஏற்படுது. என்னன்னு கவனிங்க. முதல்ல மிதுன ராசிக்கு முன்னாடியே சொன்ன பாருங்க, ஆயுள் ஸ்தானத்திற்கு உடையவர். ஆயுள் ஸ்தானத்திற்கு உடையவர் ஜீவனஸ்தானத்திலே போவது நல்லது. 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே போகக்கூடிய காலத்திலே, வக்ரம் பெற்று போகக்கூடிய காலத்திலே தொழில் மாற்றம் ஏற்படும், அல்லது வேலை செய்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன் உண்டு. முதல் விஷயம் ப்ரமோஷன் உண்டு. ப்ரமோஷன் உண்டுன்னா நன்மை தானே, சம்பளம் உயருமே அப்படின்னா அப்படி இல்லை. வேலை நேரம் அதிகரிக்கும், வேலையில் பலுக்கள் அதிகரிக்கும். நீங்கள் 10 மணி நேரம் வேலை செய்கிறீங்க அப்படின்னா 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கிடுவார். அல்லது அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு, அதிகப்படியான ப்ரெஷர் உங்களுக்கு ஏற்படும். அதனால் நிறைய விஷயங்களிலே நிறைய விதமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய பக்குவ நிலை உங்களுக்கு வந்துருச்சு இப்போது. அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மிதுன ராசிக்காரங்க. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, ஒரு வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த 4.5 மாத காலத்தில் அவருடைய பார்வை உங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பழைய வீடு வாங்கியிருக்கீங்க, அல்ல இடம் வச்சுருக்கீங்க, அல்லது ஏதோ இடத்த வாடகைக்கு விட்டுருக்கீங்க, ஏதோ வாகனத்தில் பழுதாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா 4ஆம் இடம் நான் சொன்ன பாருங்கள், இடம், சொந்த வீடு, வாகனம், அம்மாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், சின்ன படிப்புக்கு உண்டான ஸ்தானம், எல்லாமே 4 தான். அதை மிதுன ராசிக்காரங்களுக்கு அவர் சனி பகவான் பார்க்கறதுல, அதில் வக்ர பார்வையாக பார்க்கறதுனால இதில் பிரச்சனை இருந்தால் அது எல்லாமே மாறும். உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க சுகமாக உணர்வீங்க, அவங்க நல்ல ஆரோக்கியமாக மாறுவாங்க. உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்படும். அதாவது சொந்த வீடு வாங்குறதுல ஏதோ பிரச்சனை, சொந்த வீடில் இருந்து அது ஏதோ டாக்குமெண்ட் பிரச்சனையாக இருக்குது, டபுள் டாக்குமெண்ட்டாக இருக்குது, இல்லை அதில் ஏதோ கேஸ் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அல்லது சொந்த வீடு இருக்குது, அதை வாடகை விட்டுறீங்க, வாடகைக்கு வர்றதுல பிரச்சனையாக இருக்குது, வாடகைக்கு நிரந்தரமாக ஆள் வர மாட்டேங்கிறாங்க, எல்லாம் மாறிடும். சொந்த இடத்துல நல்ல வீட்டுக்கு நல்ல ஆட்கள் வரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவார். அடுத்ததாக சனி பகவானுடைய அந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாகனத்திலே இருக்கக்கூடிய பழுதுகள் சீராகும், எல்லாமே மாறும். ஒரு நல்ல அமைப்பான ஒரு காலம் ஒன்று. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில், 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே போகிறார்களுக்கு உண்டான பலன், 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே போகுவதற்கு உண்டான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய படிப்பிற்கு ஏற்றபடியான வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நான் படித்தது ஒன்றுங்க, வேலை செய்கிறது வேறு விதமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் படித்தது ஒன்றுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அல்லது நான் வேலை பார்க்குற துறையிலே என்னுடைய படிப்பை நான் அபிவிருத்தி பண்ணிக்கணும், இப்படிலாம் கூட நிறைய பேருக்கு ஒரு விஷயங்களே ஏற்படும். ஒன்று நினச்சி நான் வரல, கிடைச்சதுன்னு பண்ணுறேன், அதை பிடிச்சி போச்சு, ஆனால் அதுக்குண்டான அறிவை நான் வளர்த்திக்கணும் அப்படின்னா அதற்குண்டான சூழ்நிலையை சனி பகவான் இப்போ ஏற்படுத்தி தருவார்.
அல்லது நீங்கள் படித்ததற்கு உண்டான துறையிலே நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். இது மாதிரி பல நன்மைகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலத்திலே ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பெரியவங்களுடைய சொத்து, முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு சீராக வந்து சேரும். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போகக்கூடிய காலம் பித்ரு சொத்துக்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கும். முக்கியமாக மிதுன ராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. ஸ்ரீரங்க பெருமாளுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் நிறைய ஒரு நன்மைகள் உண்டு. முக்கியமாக இப்போ உள்ள காலம் போயிட்டு வாங்க, நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். சிவாய நமக.